ஏசப்பா சொல்லுவாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் ஏசப்பா சொல்வாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை பார்த்து பார்த்து செய்யும் போது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுக்க மாட்டாரா? நல்ல கவனிங்க, நன்மையானவைகள், தீமையானவைகள் இல்ல. ஒரு உதாரணம் பார்ப்போம் வாங்க. இயேசு மலையில இருந்து இறங்குறாரு. ஒரு குஷ்டரோகி வந்து காலில் விழுறான். குஷ்டரோகினா உடம்பில் உள்ள தோல் எல்லாம் அழுகி சீழ் ஊத்தி காயங்கள் நாத்தம் அடித்து கொண்டிருக்கும். யாருமே அவன் கிட்ட வரமாட்டாங்க. அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னை குணமாக்க உங்களால முடியும், அது உங்களுக்கு விருப்பமா, சித்தமா? உடனே இயேசு, எனக்கு சித்தம், சுத்தமாகு. உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு போயிடும். எப்படி காட் கேட்ட உடனே செஞ்சாரு பாத்தீங்களா? அவன் கேட்டதை நல்ல காரியமா தான் பாக்குறாரு. அவனுக்கு குணமாச்சு அப்படின்னா எல்லாரும் அவன் கூட சகஜமா பேசுவாங்க, எல்லாரும் அவனை வீட்டுக்குள்ள ஏத்துப்பாங்க. அவனுக்கு குணமாச்சு அப்படின்னா அவனுக்கு உள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனை விட்டு ஓடி போகும். நான் ஏன் அவங்கள மாதிரி இல்ல, நான் ஏன் இவங்கள மாதிரி இல்ல அப்படின்ற அந்த ஃபீலிங் அவனை விட்டு போயிடும். மத்தவங்களுக்கு அவன் ரொம்ப பாரமா இருக்க மாட்டான். அவனால ஈஸியா வேலைகளை செய்ய முடியும், அவனால சம்பாதிக்க முடியும், அவனால வெயில்ல நடக்க முடியும். இதனால அவன் வாழ்க்கை உயரும், வறுமைகள் அவனை விட்டுட்டு போகும். ஆகவே இது நன்மையான ஜெபம். இதை இவன் ஜெபிப்பதற்கு பின்னாடி அவங்களுக்கு முன்பாக நான் உயர்ந்து காட்டணும், அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும், முகத்துல கரிய பூசணும், அவங்க முன்பாக நான் பெரிய ஆளாகணும், அதை பார்த்து அவங்க வெட்கப்படணும். தீமையான எண்ணம் ஜெபத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் நீ கேட்டபடி செஞ்சார் அப்படின்னா உனக்கு அகங்காரமும் பெருமையும் மாத்திரமே வரும், சுயகணமும் தலைகணம் மாத்திரமே உனக்கு வரும். கோபங்களும் சுய மரியாதையை தேடுகிற, மனிதனுடைய புகழ்ச்சிகளை தேடுகிற தவறான தீமை தான் உன் இதயத்தில் இருக்கும். ஜெபம் நன்மையாக இருந்தாலும் இதயம் அதை தீமையானதாக மாற்றிவிட்டது. ஆகவே நீங்க ஜெபிக்கும் போது, பிதாவே உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக, உங்க நாம மகிமைப்படுவதாக என்று ஜெபியுங்க.